ஏகனா மைதானத்தில் சென்னை லக்னோ அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ள நிலையில் போட்டி தொடர்பான விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, இந்த ஐபிஎல் போட்டியில் லேட்டஸ்ட் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். ஐபிஎல் தொடரின் 30வது லீக் போட்டியில் லக்னோவில் ஏகனா மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இன்னும் சற்று நேரத்தில் மோத உள்ளன. 7:30 மணி அளவில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. இதையொட்டி இந்த போட்டியில் தற்போது டாஸ் போடப்பட்டது. டாஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி ஜெயித்து தற்போது பவுலிங் தேர்வு செய்துள்ளார். அதன்படி சென்னை அணி இந்த போட்டியில் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கிறது. இந்த போட்டியை பார்த்தோம்னா குறிப்பாக 2 மாற்றங்களை சென்னை அணியில் தோனி நிகழ்த்தி இருக்கிறார். அதாவது 2 வீரர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். கடந்த போட்டியில் விளையாடிய அஸ்வின் மற்றும் தொடக்க வீரர் டெவான் கந்து இருவரும் அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் ஜாமி ஓட்டன் மற்றும் இளம் தொடக்க வீரர் ஷேக் ரஃபீக் இந்த போட்டியில் இணைந்துள்ளார். அதாவது சென்னை அணிக்கு ஓபனர்கள் இந்த தொடரில் மிகச்சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுக்காத சொல்லி ஒரு 20 வயதை நிரம்பிய இளம் வீரருக்கு சென்னை அணி வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து சென்னை அணியுடன் ஷேக் ரஃபீக் பயணித்து வருகிறார். இத்திட்டத்தில் அவருக்கு சுமார் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து தற்போது அணியில் முதல் முறையாக அவர் இடம் பிடித்திருக்கிறார். ரச்சின் ரவீந்திராவுடன் ஷேக் ரஃபீக் ஓபனராக கிளம்பினவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் சென்னை அணி நடத்த ஐபிஎல் தொடரில் தோல்வி அடைந்துள்ளது. முதல் போட்டியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. அதனை அடுத்து 5 போட்டியில் தோல்வி அடைந்தது. இத்தகைய சென்னை அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளது. அடுத்தடுத்த போட்டிகள் வெற்றி பெற்றால் மட்டுமே சென்னை அணிக்கு பிளே ஆஃப் செல்ல முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சூழலில் இந்த போட்டி சென்னை அணிக்கு ஒரு முக்கியமானது ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு போட்டியில் 2 மாற்றங்களை சென்னை அணி நிகழ்த்தியுள்ளது. இந்த போட்டியை தொடர்ந்து பார்ப்போம் எப்படி சொல்கிறது என்று. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.